ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆலு பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில், நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். தென் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தென் இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தென் சப்பாத்தி மாவை வந்து லைட்டாக திரட்டி அதில் இந்த உருண்டைகளை ஸ்டஃப் பண்ணி மறுபடியும் திரட்டி எடுத்து தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்ட்டான ஆலு பராத்தா ரெடி ஆகிடும். இதை நம்ம ஆனியன் ரைத்தா பிக்கிளோட சர்வ் பண்ணலாம். ஃபார் மோர் ரெசிபீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.